வெல்கம் டு லவகுசா. நம்ம இன்னைக்கு எதாவது பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உலகத்தையே ஒளியிருக்க கொரோனா வைரஸ் பார்த்தீங்களா, அந்த வைரஸ் இந்த உலகத்தில் எந்த வகையான பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் டீம் ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு டேஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். More than 1 million confirmed cases of COVID-19 have now been reported to WHO. Never in the history of the IMF. साइकिल को तोड़ना ही होगा. War against the Chinese virus. நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம தலைநகர் டெல்லியிலேருந்து பலதரக்கான தொழிலாளர்கள் தங்களோட ஊருக்கு நடந்து கூட போயிடலாம் அப்படி நிலைமையில் இருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அன்னன்னைக்கு சம்பாதிக்கிற காசு வச்சு மட்டும் அவங்க டெல்லியில் சர்வே ஆக முடியுங்க. ஆனால் அதுக்கான சூழ்நிலை இப்போ இல்லாத காரணத்தினால அவங்க தங்களோட ஊருக்கு நடைபெற கூட போயிடலாம் நிலைமையில் இருந்தாங்க. இந்த நிலைமை அவங்க மட்டும் நினச்சா கண்டிப்பாக கிடையாது, நம்மளே எடுத்து பாதிக்குங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் ஏற்பட்டுருக்கு. இந்த பொருளாதார மாற்றமானது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்தநிலை ஏற்படுத்த போகுது. இந்த பொருளாதார மந்தநிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மக்களோட செலவு பண்ணுற விகிதம் குறைஞ்சிரும், அதே நேரத்தில் பொருட்களோட ரேட்டும் கூடும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை டிமாண்ட் அடிவாங்கும், பங்குச்சந்தை வீழ்ச்சி அடையும், வணிகம் பாதிக்கப்படும், ஜிடிபி குறையும். கடைசி என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி வந்து வழிவகுக்குங்க. நான் சொன்னது இந்த வருஷத்தில் நடக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் வந்து பொருளாதார மிகப்பெரிய மாற்றத்தில் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கம்பெனிஸ் லாக்டவுனில் இருக்கிறனால நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களோட சப்ளைஸ் குறைஞ்சிரும். அதே நேரத்தில் மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இல்லாதனால டிமாண்டும் குறைஞ்சிரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படும். இந்த பொருளாதார மாற்றம் வந்து மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கணும்னு வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1/3 பங்கு பொருளாதார மாற்றம் வந்து மக்களை நேரடியாக தாக்கணும் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனிஸில் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் வந்து இந்த கொரோனா வந்து இறந்து போகிறனாலையும் அதனால கம்பெனியில் வேலை நடக்காமல் தேவையான சப்ளைஸ் கிடைக்காதனால பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, பேலன்ஸ் இருக்க 3-2% பொருளாதார வீழ்ச்சியானது மக்களை மறைமுகமாக தாக்குங்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட செலவு பண்ண திறன் குறைஞ்சிரும், அதே நேரத்தில் பங்குச்சந்தை வீழ்ச்சி நடக்கும்னு சொல்கிறாங்க. IMF என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுனுங்கிறது எத்தனை வருஷத்துக்கு நீடிக்கும், எவ்வளோ தூரம் பாதிக்கும்னு தெரியாது. ஆனால் உலக நாடுகள் வந்து கண்டிப்பாக ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வீரியத்தை குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. உலக நாடுகள் தங்களோட வைப்பு நிதி பணத்தை வந்து மருத்துவத்துறைக்கு செலவு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த கொரோனா பரவுற வீரியத்தை குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறு குறு தொழில் நிறுவனங்களை வந்து கடன்லேருந்து மீட்கிறதுக்கு கவர்மெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா அப்படி பண்ணால் வந்து இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன் வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த சிறு குறு தொழிலை வந்து காப்பாற்றலாம்னு சொல்கிறாங்க. IMF என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுமார் $50 பில்லியன் அளவான பணத்தை வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள் கடனாக கொடுத்து உதவலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் $10 பில்லியன் அளவான பணத்தை வந்து பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நாடுகளுக்கு 0% வட்டியில் வந்து கொடுத்து உதவலான்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்காவில் ஃபெடரல் வங்கி இருக்குல்ல, அந்த ஃபெடரல் வங்கி வந்து 0.5% தன்னோட வட்டி விகிதத்தை குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அரசு தன்னோட $1 ட்ரில்லியன் அளவான பணத்தை வந்து பொருளாதார இந்த வீழ்ச்சியிலேருந்து அமெரிக்கா மீண்டுவதற்கு ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா வந்து இந்த கொரோனா பரவலை முடிஞ்ச சீக்கிரம் தடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது தடுக்கலைன்னா 2008 நடந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து அமெரிக்கா சந்திக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ சைனா கதைக்கு வருவோம். சைனா கதைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக கொரோனா உருவானது அங்கே தான், ஆனால் வந்து சைனா அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துருச்சு. அது மட்டும் இல்லை ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன சைனாவில் மீண்டு வந்திருந்தாலும் வெளிநாட்டு பயணிகள் மூலிமா கண்டிப்பாக இன்னொரு டைம் சைனாவில் வந்து ஒரு கொரோனா 2வது அலை அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவோட கதைக்கு வந்தீங்கன்னா, இந்த இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சைனா USA ட்ரேட் வாரில் ஓரளவுக்கு நம்ம பொருளாதார அடி வாங்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் அதில் மீண்டு வர டைமில் இப்போ ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அந்த கொரோனாவோட பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட போகுது. இது என்னென்ன எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உலக அளவில் வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் செயினில் வந்து இந்தியாவோட பங்கு மிக குறைவாக இருக்கிறனால இந்த ஒரு பொருளாதார வீழ்ச்சியான இந்தியாவை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கிறதுனால நம்மளோட 80% பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து வெளிநாட்டில் வாங்க தான் செய்கிறாங்க. அதனால் நம்மளோட கடன் விகிதம் பார்த்திங்கன்னா வைப்பு கடன் சொல்லுவாங்க. வைப்பு கடன் வந்து 2.9%லேருந்து 2% குறைஞ்சிருக்கு. இப்போது இதே நேரத்தில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சனால நமக்கு வந்து இது லாபம் தான் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த லாக்டவுன் வந்து சீக்கிரம் முடியுதோ அந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆன IMFோட குளோபல் எக்கனாமிக் அவுட்லுக்குங்கிற மேகசின் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியுங்க. இப்போ வந்து இந்த கொரோனானால் வரப்போகிற இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுன்ங்கிறது எந்த அளவுக்கு மக்களை பாதிக்கும்னு தெரியல. ஆனால் இது எக்கனாமிக்கலாக மட்டும் இல்லாமல் தங்களோட உறவுகளை வந்து இழந்த அந்த குடும்பங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பல 2-3 வருஷங்களுக்கு வந்து அது பாதிப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சமூகத்தில் வரப்போகிற இந்த எக்கனாமிக் ஸ்லோடவுனுங்கிறது ஏழை எளிய மக்களை வந்து ரொம்ப பாதிக்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்தியாவில் 7.3% வந்து இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. ஏப்ரல் மாதம் வந்து இந்தியாவோட நியூஸ் அப்படி என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த சதவீதம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சதவீதம் வந்து 23% உயரும்னு சொல்கிறாங்க. இது பயமுறுத்துக்காக சொல்லலை, ஆனால் 23% உயருமான்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து 7.3% கண்டிப்பாக உயர்ந்தே தருங்க. இதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், மக்கள்ஸ் வந்து என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா,
மத்திய மாநில அரசுகள் சொல்கிற விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து உலக நாடுகளில் வளர்ந்த நாடுகள் கருதப்பட்ட USA, இட்டாலி, ஃப்ரான்ஸ், UK போன்ற நாடுகள் வந்து இந்த கொரோனால மிகப்பெரிய தாக்கத்தை பார்த்துருக்காங்க. ஆனால் வளரும் நாடுகளான இந்தியா, சைனா போன்ற நாடுகள் வந்து இந்த கொரோனா வந்து ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திட்டாங்க. நம்ம என்ன பண்ணலான்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்கிற இந்த சமூக விலகல் இந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த கொரோனா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு முன் இன்டர்நெட்டுக்கு அப்புறம் இருந்த வாழ்க்கை இருந்த மாதிரி கொரோனாக்கு முன் கொரோனாக்கு பின்ன வாழ்க்கை வந்து அடுத்த லைஃப் வரப்போகுதுங்க. அலையாடிடும் ஆழ்கடல் மட்டம் அதில் முத்த எடுப்பவன் கஷ்டம் இந்த ஊருக்கு தெரியாது. உள் மனசுல 1000 பாரம் அது பாட்டுல ஓடிடும் தூரம் இது யாருக்கும் புரியாது. ஒன்னில்லாம ரெண்டும் இல்லை, ஆணில்லாம பெண்ணும் இல்லை, பெண்ணில்லாம யார்